அனைவருக்கும் வணக்கம். ஐங்கிரன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மருதாணி வைப்பதன் பலன்களும் அறிவியலும். அன்றைய காலத்தில் நம் முன்னோர்கள் அறிவாளிகள் என்று கூறியதில் தவறில்லை. அப்படி அவர்கள் கூறி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அதில் அறிவியல் கலந்த நுணுக்கங்கள் இருக்கும். அதில் ஒன்றுதான் மருதாணி வைப்பதும். அதாவது மருதாணி இட்டுண்டு வந்தாலே மகராசி என்று பழங்காலத்தில் கூறுவார்கள். மகாலட்சுமி வாசம் செய்யும் மருதாணியை சுக்கிரனின் அம்சம் என்கிறது ஜோதிடம். மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட புதர் வகை கொடியை சார்ந்ததாகும். ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனின் குணாதிசயங்களை 2 விஷயங்களின் வாயிலாக அறிய முடியும் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள். அவை: ஒன்று, ஜாதகத்திலுள்ள கிரக நிலைகளின் வாயிலாக அறிவது. இரண்டாவது, திருமணத்திற்கு இருக்கும் இளம் பெண்ணிற்கு மருதாணி இடுவதன் மூலம் அறிவது. அதாவது, ஒரு பெண்ணின் கையில் இடும் மருதாணி விரைவில் சிவந்துவிட்டால் அவள் கணவன் அவள் மேல் அதிக காதலுடன் இருப்பான் என்று, அதனால் தங்களின் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என பெற்றோர் பெருமைப்படுவர். கல்யாணத்திற்கு முதல் நாள் மருதாணி பூசிக்கொள்ளும் பழக்கம் இப்படியாகத்தான் ஏற்பட்டது. சரி, மருதாணி சரியான நிறத்துடன் சிவந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. சிலருக்கு ஆரஞ்சு கலரை தாண்டாது, சிலருக்கு அடர் சிவப்பில் பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும், சிலருக்கு கருத்தே போய்விடும். மருதாணி சிவக்காமல் மஞ்சள் குளித்தால் அது சீதள உடம்பை குறிப்பதாகும். அதிகம் கருத்து விட்டாலோ அது பித்த உடம்பு என்கிறது. 2 நிலைகளிலும் கருத்தரிப்பு தாமதமாகும் என்கிறது ஆயுர்வேதம். சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோகவனம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஜோதிடமும் மருதாணியும் மகாலட்சுமி வாசம் செய்யும் மருதாணியை சுக்கிரனின் அம்சம் என்கிறது ஜோதிடம். இது உடம்பின் சூட்டை தணித்து குளுமையை ஏற்படுத்தும். மேலும் அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் சுக்கிரனே காரகராவார். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பவர்கள் எல்லாம் மருதாணி நன்கு சிவந்து அழகை தரும் என்பது ஜோதிட சான்று. சுக்கிர செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு காமத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் என ஜோதிடமும், மருதாணி அழகாக சிவப்பவர்களெல்லாம் தங்கள் கணவன்மார்களை சந்தோஷப்படுத்துவதில் சிறந்தவர்கள் என ஆயுர்வேத மருத்துவமும் கூறுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பல இடங்களில் வழக்கொழிந்து வரும் நிலையில் உள்ளது மருதாணி. இந்த மருதாணி வைப்பது மறைந்து இப்பொழுது மெகந்தி கோன் என்று ஒன்று அறிமுகமாகி உள்ளது. அந்த மெகந்தி கோலினால் ஏற்படும் தீமைகள் என்னவென்றால், ரசாயனம் கலந்த மெகந்தி கைகளில் தடவினால் தோல் தொற்று உள்ளிட்ட தீவிர பக்க விளைவுகள் ஏற்படும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பெண்கள் ரசாயனம் கலந்த மெகந்தியை பயன்படுத்த வேண்டாம் என்று மருத்துவர்களே பரிந்துரைத்துள்ளார்கள். கீறல் புள்ளிகளை விட்டு இது தோலில் வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மெகந்தி முகவர்கள் சாதாரண மருதாணியை பயன்படுத்துவதில்லை, ஆனால் அதை கருமையாக்க கடுமையான ரசாயனங்கள் சேர்க்கிறார்கள். ஆனால் அதை கருமையாக்க
ரசாயனம் சேர்த்து தயாரிப்பதால் மெகந்தி தடவும் அனைவருக்கும் தோல் தொற்றுகள், வீக்கம், அரிப்பு மற்றும் சிவத்தல் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன. ஆரம்ப கட்டத்தில் உடனடியாக மருத்துவரை சந்திக்கவில்லை என்றால் கடுமையான தோல் அலர்ச்சியை ஏற்படுத்தும் மற்றும் ஒவ்வாமை உடல் முழுவதும் பரவுகிறது. மெகந்தி ஒரு வகையில் புற்றுநோயை கூட உண்டாக்கும் என்று ஆராய்ச்சியில் தெரியப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக மெகந்தி உபயோகிப்பவர்களுக்கு தோல் தொற்று நோய் அறுதியிழுத்துள்ளது. இயற்கையான வெற்று மருதாணியை பயன்படுத்தாமல் இந்த மெகந்தி போன்ற செயற்கை இதை உபயோகப்படுத்தாமல் பாதுகாக்கும். நன்றி.